படம் சூப்பர் வேற லெவல். படம் ப்ரோ படம் நல்லா இருக்கு. டான்ஸ் படம் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பர். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பர் ட்விஸ்ட்டு. படம் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹாஃப் 40 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. அது போர்னு இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. பட் ஓவராலாக ஃபஸ்ட் ஹாஃபோட இன்ட்ரோல்லாம் வரும்போது நல்லா எங்கேஜிங்காக முடித்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் நல்லா எங்கேஜிங்காக போச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரும்போது நல்லா ஒரு எமோஷனோட மெயினான எமோஷனல் கேரக்டர்ஸ்லாம் நம்ம இவர் வந்தார், மயில்வாக நம்ம நடிச்ச மிஷ்கின் சார் நடிச்சா. அப்புறம் அப்பாவோட கேரக்டர் எமோஷன் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக என்ன யார் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி காமிச்சிருக்காங்க படத்தில், நல்லா காமிச்சிருந்தாங்க. அவரோட முந்தின படம் லவ் டுடே மாதிரி இருக்கா? யங்ஸ்டர்ஸுக்கு இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும்? யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். அதான் அது வந்து வேறு ஜானர். அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அவுட் அண்ட் அவுட் யங்ஸ்டர்ஸ் படம். இது பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். பட் அந்த ஜானர் வேறு, இது ஜானர் வேறு. இது வந்து லைஃப்பை பற்றி, சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை பற்றி காமிக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு லவ் டுடே அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எந்த காலத்தோட ஜென்ரேஷன் லவ்வை காமிச்சிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு லைஃப்பை பற்றி காமிச்சிருக்காங்க. அதுதான் படம். அது வேறு இது வேறு, அதை கம்பேர் பண்ண வேண்டாம். டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? அஸ்வத் மேனன் நல்லா இருந்துச்சு. நான் ஓமை கடவுளுக்கு அப்புறம் ஒரு நல்ல டைரக்ஷன் தான். நல்ல டைரக்ஷன். மியூசிக் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது? எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஓவரால் பிடிச்சிருந்துச்சி. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வேறு மாதிரி எங்கேஜிங்காக படம் நல்லா. ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் ஏதாவது வேறு மாதிரி கொஞ்சம் எங்கேஜிங்காக பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்கும். அந்த ஒரு ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் படத்தோட ஸ்பீடே எடுக்குது. அதுக்கப்புறம் நல்லா இருக்குது. அவரும் பெருசாக ஒன்றும் தொய்வு தெரியல. பிரதீப் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? லவ் டுடே கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அவரோட காலேஜ் போர்ஷனுக்கும் அந்த லைஃபுக்கும் உள்ள அந்த வேரியேஷன்ஸ் காமிச்சதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ரொம்ப லைக் பண்ணேன். டைரக்ஷன் பற்றி என்ன? டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக அந்த ஒரு அரியர் வச்சுட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணுறதே வித்தியாசமாக இருந்துச்சு. அது வந்து அந்த காலேஜ் போர்ஷனை கொஞ்சம் இதாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மிஷ்கின் சாரோட ஆக்டிங் எப்படி? மிஷ்கின் சார் வந்து எப்பயும் இருக்கிற மாதிரி தான். அது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ஒரு நாட்டியாக இருந்துட்டு கடைசி ஒரு நல்லவன், ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி கருத்து சொல்கிற போது நல்லா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெரிய இதுதான் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் அவர் பண்ண கேரக்டர் டீசெண்டாக இருந்துச்சு. லவ் டுடே மாதிரி இருக்கா இல்லை லவ் டுடேயோட பெட்டருங்கீங்களா? லவ் டுடேக்கு ஈக்குவலாக தான் இருந்திருக்கணும். அந்த ஒரு ஃபஸ்ட்டு அந்த காலேஜ் போர்ஷன் வந்து அவங்க நினச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக எடுத்திருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். அதுவும் அந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இந்த ஹாஸ்டல் போர்ஷன்ஸு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்தோட ஃப்ளோ நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படமா? யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது, நல்லதும் இருக்குது. நல்லது எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக.